ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் என்ன ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சிம்பிள் மோட்டிவ் குரேஷியில் வந்து ஒரு மோட்டிவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மோட்டிவ்னாக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அது வந்து ஒரு டிசைனு, குரேஷியில் பியூட்டிஃபுல்லான டிசைனு. அது வந்து கோஸ்டர் மாதிரி சின்னதாக ரவுண்டாக கோஸ்டர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அந்த சின்ன ரவுண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டிசைனை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரவுண்டு ஒரு பீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 4-5 பீஸாக வச்சு ஒரு எல்லாத்தையும் தச்சுட்டு நம்ம வந்து டேபிள் மேட்டாக பண்ணலாம். இல்லைனாக்கா ஒரு 4 மோட்டிவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்ஸாக பண்ணலாம். ஸோ நிறையா ஐடியா இருக்குது, நிறையா க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இந்த இதை வந்து கலர் கலராக பண்ணி நான் வந்து இன்றைக்கி வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பேபி பிங்க்கு அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டெப்லேயும் வந்து வேறு வேறு கலர் மாற்றி நம்ம வந்து தோரணையாக கூட பண்ணிக்கலாம். அந்த ஒரு மோட்டிஃபை வச்சுக்கிட்டு அழகாக வேறு வேறு கலரில் நம்ம வந்து தோரணையவும் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து பேபி பிங்க் கலரு அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஊசி வந்து 2.5 இல்லைனா 3 எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறது 2.5 எடுத்திருக்கேன். ஓகேவா? சின்ன ஊசி. வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீச்சக்கை பக்கம் லெஃப்ட் சைடில் என்னோடய த்ரெட் இருக்குது, ரைட் சைடில் ஹூக் இருக்குது. ஓகேவா? நம்ம இதை வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்லிப் நோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நோட் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. தெரியாதவங்க நம்ம நிறையா ஸ்லிப் நோட் வேரியேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளானது தான் ஸ்லிப் நோட்டு. ஓகே, ஸ்லிப் நோட் போட்டுக்கிட்டோம். பொஷனில் உட்காந்துக்காங்க, நேராக உட்காந்துக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 10 செயினில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஏற்கனவே நான் வந்து லைவில் வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நேற்றுக்கு லைவில் வரும் இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பாதி இதுலேயே வந்து எங்களுக்கு கட் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன் இல்லை, அதை வந்து நான் திருப்பிட்டு நான் போடுறேன் நான். ஓகேவா? சரி, இப்போ 4 செயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் வந்து 10 செயின் போட்டுக்கணும். 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகேவா? 10 செயின் போட்டிருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு செயினில் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு செயின்குள்ளார விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இருக்கிற இந்த டெய்ல் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கண்டினியூ பண்ணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அது வந்து நமக்கு உள்ளார போயிடும். நம்ம கடைசியில் டைனிங் நீடல் வச்சு நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு செயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்டுக்குள்ளார 15 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். சிங்கிள் crochet உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடணுன்ட்டு. ஸோ 15 சிங்கிள் crochet 1 yarn ஓவர், அதாவது இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து அதை ரெண்டுத்தையும் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? சிங்கிள் crochet 2, சிங்கிள் crochet 3, 4, 5, 6. ஓகே, இதில் 15 செயின் போட்டிருக்கேன். அதாவது சிங்கிள் crochet பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்ட இடம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ரவுண்டு வரும். ஓகே, இது கடைசியாக இந்த டெயிலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது 15 சிங்கிள் crochet பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதோட 7 செயின் செகண்ட் ரவுண்டாக வச்சுக்கலாம். இதை செகண்ட் ரவுண்டில் 7 செயின் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6,
and 7 செயின் பண்ணிவிட்டு இதில் டபுள் ட்ரிபிள் ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் ட்ரிபிளுக்கு 2 வாட்டி சுற்றிட்டு, ஓகேவா, அதுக்கும் அடுத்தது இதில் வந்து 7 செயின் போட்டோம் இல்லையா, ஸோ அடுத்த ஹோல் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு இந்த டபுள் ட்ரிபிளை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னா yarn ஓவர் ஃபஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிவிடுவோம், yarn ஓவர் செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம், yarn ஓவர் தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம், ஃபோர்த்தில் செயின் ஹூக்கில் வந்து 2 செயின் இருக்குது, yarn ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மாதிரி. அப்புறம் 3 செயின், செயின் 1, செயின் 2, செயின் 3 பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அடுத்த செயின் ஹோலில் சேம் இதே இதை நம்ம பண்ணுறோம். ஓகேவா, yarn ஓவர் ரிலீஸ் 1, yarn ஓவர் ரிலீஸ் 2, yarn ஓவர் ரிலீஸ் 2, yarn ஓவர் ரிலீஸ் 2 இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் 3 செயின், 1 2 3 செயின், திருப்பி அதே மாதிரி டபுள் ட்ரிபிள் அடுத்த ஹோல்குள்ளே. ஓகேவா, இது மாதிரி நமக்கு 15 சிங்கிள் crochet பண்ணோம் இல்லையா, நமக்கு 15 ஸ்ட்ரெம் டபுள் ட்ரிபிள் வந்து 15 டபுள் ட்ரிபிள் வரணும். ஓகேவா, இதை கடைசியாக இங்கே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை கடைசியில் முடிச்சுட்டு 3 செயின் போட்டிருக்கேன் நான். செயின் போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டில் 1 2 3 4th செயின், நம்ம 7 செயின் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த 4th செயினில் உள்ளிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, 4th செயினில் பண்ணோம்னாக்கா நமக்கு 3 செயின் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே அந்த பேட்டர்ன் படி வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ 4th செயினில் நான் வந்து 5th செயினில் போட்டிருக்கேன் போல இருக்குது, கொஞ்சம் பேட்டர்ன் இதாக இருக்குது. ஓகே 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 இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு செயின் ஹோல்லையும் நம்ம வந்து 4 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். இந்த செயின் ஹோலில் 4 சிங்கிள் crochet. ஓகேவா, 1 சிங்கிள் crochet, 2 3 அண்ட் 4. இந்த மாதிரி கடைசியில் வரைக்கும் நான் முடிச்சுட்டு இந்த பிளேஸில் கடைசி ஹோல் ரவுண்டில் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் ஒரு ஹோல்லையும் 4 சிங்கிள் crochet பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை கடைசியில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இங்கே இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து லாக் பண்ணிடலாம். இப்போது இது வரைக்கும் போட்டது நம்ம நார்மல். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 10 செயின் போட்டோம், அப்புறம் வந்து 15 சிங்கிள் crochet அதுக்குள்ளார போட்டோம், அதுக்கப்புறம் 7 செயின் போட்டு டபுள் ட்ரிபிள் பண்ணணும் இல்லையா, ஒரு இதில் டபுள் ட்ரிபிள் பண்ணோம். அந்த டபுள் ட்ரிபிள் பண்ண ஹோலில் வந்து 4 சிங்கிள் crochet பண்ணி நம்ம இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை கொஞ்சம் இந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, இதுதான் நமக்கு வந்து அந்த மோட்டிவ், அந்த டிசைனை வந்து நமக்கு வந்து அழகாக கொடுக்க போகிறது. ஓகேவா, இதில் 7 செயின் போடுறேன். செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6, செயின் 7. ஓகேவா, இந்த 7 செயின் இதில் போட்டிருக்கோம். இந்த 7 செயினில் ஃபஸ்ட்டு 3 செயினில் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 செயின், ஃபஸ்ட்டு இந்த செயின் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த செயின் இதை விட்டுருங்க, அதுக்கு கீழே இருக்கிறது. ஓகேவா, அதுக்கு கீழே இருக்கிறதுக்குள்ளார போயிட்டு ஒரு yarn ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, ஓகேவா, இந்த மாதிரி yarn ஓவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சம் லூஸாக இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு 1/2 இன்ச், ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு சேம் செகண்ட் கீழே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார போயிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் ஒரு யான் ஓவர் பண்ணி இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளார விட்டு, ஸோ இதுக்கும் ஈக்குவலாக இந்த செயின் ஹைட் இருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவலாக இதை வந்து இழுத்துக்காங்க. ஓகேவா, இழுத்துக்கிட்டு இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா தேர்டு ஹோலுக்குள்ளே போயிட்டு சேம் செகண்ட் இது பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்துட்டு யான் ஓவர் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு செயினை மட்டும் உள்ளேருந்து இப்படி வெளியில் எடுத்து இந்த மாதிரி 3 செயின் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரே ஹைட்லேயே. இப்போது பின்னாடி போயிட்டு ஒரு யான் ஓவர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ இதை பிடிச்சிக்கலாம். ஓகே, டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இதுக்கு பண்ணணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, இதே ஹைட்டுக்கு இப்படி இழுத்துட்டு வந்துடலாம். 1 2 3 4. இப்போ மறுபடியும் சேம் பின்னாடி அதே மாதிரி போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கீழே இங்கே பிடிச்சிக்கலாம். ஒரு யான் பண்ணி இந்த லாக் பண்ணி இதை மேலே இப்படி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி பேக்கில் போயிட்டு ஒரு யானை சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஓகேவா, யானை உள்ளே வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைட் ஆகாமல் நமக்கு வந்து வரும். ஓகே, மொத்தம் நமக்கு 10 இருக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ பேக் சைடில் போயிட்டு ஒரு யானை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அந்த ஹோலுக்குள்ளே செயின் ஹோலுக்குள்ளே வச்சு இதை டைட்டாக எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இன்னும் 1 சேம் அதே மாதிரியே உள்ளே போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து யான் ஓவர் பண்ணி இந்த ஹோலுக்குள்ளே இருந்து இப்படி எடுத்துக்கலாம். மொத்தத்துக்கு 10 இருக்குது நமக்கு. ஓகே, இப்போது நமக்கு டைட்டாக இருக்காது, ஏன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்குள்ளார வேணால் ஒன்றா வேணாலும் விடுங்க. ஓகேவா, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே விடுவோம். இப்போ கடைசியாக இந்த எல்லா 10 செயின் ஹோலுக்குள்ளே விட்டு எடுத்தாச்சு, வெளியில் விட்டாச்சு. அப்புறம் யான் ஓவர் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதுக்கு அப்புறமா நம்ம 3 செயின் பண்ண போகிறோம். செயின் 1 செயின் 2. ஏற்கனவே இங்கே இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட செயினை வந்து நம்ம கணக்கு வச்சுப்போம் 3 ஓகேவா, 3 செயின் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே டபுள் ட்ரிபிள் பண்ண போகிறோம். 2 வாட்டி சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்முக்கு நேராக மேலே ஓகே ஹோல் இருக்குது. செயின் நம்ம வந்து போட்டோம் இல்லையா, 4 சிங்கிள் குஷை போட்டோம். அது நடுவில் இருக்கிற செயின் ஹோல் இந்த ஸ்டெம்முக்கு நேராக இருக்கிற செயினில் இட்டு நம்ம இந்த டபுள் ட்ரிபிள் ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன்று ரிலீஸ், யான் ஓவர், செகண்ட் 2 ரிலீஸ், யான் ஓவர், தேர்ட் 2 ரிலீஸ், யான் ஓவர், ஃபோர்த் 2 ரிலீஸ். ஓகேவா, இந்த மாதிரி. இப்போ இதுக்கு போட்டோம்ல, இந்த பேட்டர்னுக்கு போட்டால் சேம் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம போட போகிறோம். கொஞ்சம் பெருசாக ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டுட்டு பின்னாடி பேக் சைடில் போயிட்டு ஒரு யானை எடுத்துகிட்டு வந்து ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 சேம் அதே மாதிரி தான் 3 4 5 6. இது நல்ல உங்களுக்கு காட்டன் யான் கிடச்சிச்சின்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அக்ரலிக் யான் வந்து நல்ல யானாக இருந்தாலும் நல்லா தான் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சிந்தட்டிக் இல்லாமல் நல்ல 100% அக்ரலிக் காட்டன் மிக்ஸாக இருந்தால் கூட நல்லா தான் வரும் உங்களுக்கு. ஓகே, மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகே,
2. இந்த இது கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மோட்டிஃபு. ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போது என்ன பண்ணணும், yarn ஓவர் பண்ணி இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் வெளியில். ஸோ இது ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சு. சேம் அதே மாதிரி yarn ஓவர் பண்ணி ஒரு செயின், இன்னொன்று 2, இன்னொன்று 3. ஓகேவா? 3 செயின் மறுபடியும் சுற்றி அடுத்த ஸ்டெம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் ஹோலில் மறுபடியும் சேம் இதே பேட்டர்னை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கடைசியாக முடிக்கிற வரைக்கும். ஓகேவா? 2, 3, 4 பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்துட்டு yarn ஓவர் பண்ணி சேம் இதே இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? 2 இந்த ஒரு இதை பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்தது கடைசியாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகே, 10 இருக்குது. ஸோ yarn ஓவர் பண்ணி 10 ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு செயின், 3 செயின், 2 and 3. ஓகேவா? பேட்டர்ன் பாருங்கள், கடைசியாக முடிச்சுட்டு காட்டுற ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, மீதி அடுத்தது எல்லாமே வந்து நல்லா ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கடைசி ஸ்டிச் வரைக்கும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் முடிச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பேட்டர்ன்ட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ கடைசியாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். கடைசியாக முடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெம் இங்கே தெரியுது இல்லையா? ஸோ அதுக்குள்ளார இப்படி லைட்டாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதோட அடுத்து இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப்புக்கு இதோட ஒரு 7 செயின். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6 அண்டு 7 செயின் போட்டுட்டு அடுத்த ஹோல் இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஹோலில் இதை விட்டு, ஸோ அடுத்த ஒரு ஃப்ளவர் இங்கே இருக்குது, இன்னொரு ஃப்ளவர் செகண்ட் ஃப்ளவருக்கு உள்ளார இட்டு இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இது கண்டினியூஸாக அப்படியே வரும். ஸோ 1, 2, 3, 4, 7 அடுத்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? 7 செயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இப்போ கடைசியாக 7 செயினில் இருக்கிறேன். கடைசி முடிக்கும் இது நீங்கள் இந்த செயின் பண்ணோம் இல்லையா? இந்த செயினுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஹோலில் கடைசி ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு லாக் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகே, இப்போது நம்மளோட பேட்டர்ன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இதான் கடைசி ரவுண்டு. இந்த கடைசி ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த ஹோலுக்குள்ளார 4 சிங்கிள் crochet, 4 செயின், மறுபடியும் 4 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, சிங்கிள் crochet 4, 1 சேம் இந்த ஹோலுக்குள்ளார 2, 3, 4. ஓகே, 4 சிங்கிள் crochet, 4 செயின், 1, 2, 3, 4 செயின் பண்ணிவிட்டு
இதுக்குள்ளார இப்படி வந்துட்டு ஒரு சிங்கிள் crochet. ஓகே, 1 2 3 4. ஓகேவா? இப்போ இந்த 4 செயின் போட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டும் 4 சிங்கிள் crochet பண்ணலாம். ஓகே, இல்லைனாக்கா டைரெக்டாகவே ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பதில் சிங்கிள் crochet பண்ணிவிட்டு 4 சிங்கிள் crochet பண்ணிடலாம் ஜாயிண்டாக. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். சேம் இதோட ஜாயிண்டாகவே நம்ம இதுக்கு டைரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். சிங்கிள் crochet 1 2 3 4 சிங்கிள் crochet 4 செயின் 1 2 3 4 செயின். இது நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 4 சிங்கிள் crochet கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி போடுறேன் நான். ஒன்று 2 3 4. ஓகே, இப்போ இது வந்து சிங்கிள் crochetயோட நம்ம போட்டது. இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப பெருசாக தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டும் சிங்கிள் crochet போடலாம், சிங்கிள் crochet போட்டுட்டு அதோடைய சிங்கிள் crochetவை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பேட்டர்ன் வந்து ஸ்லிப் ஸ்டிச் டக்குன்னு நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு சிங்கிள் crochet பண்ணணுன்ட்டு. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே சிங்கிள் crochetன்னு வச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஞாபகம் இருந்தால் ஓகே. இது கடைசியில் முடிச்சுட்டு உங்களை காட்டுறேன். கடைசியாக நம்ம இங்கே 4 சிங்கிள் crochet பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த சென்டரில் இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் உள்ளிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் உப்பலாக இருக்கும். ஓகேவா? ஒரு விசிறி மாதிரி. இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம், கான்ட்ராஸ்டாக கலர் கொடுத்துக்கலாம். டார்க் கலர், ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் நிறைய செஞ்சுட்டு நம்ம மேலே இங்கே வந்து செயின் கட்டி விட்டுட்டு நம்ம வந்து தோரணை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே வந்து இது எவ்வளோ இன்ச்சஸ் அண்ட் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ 4 இன்ச்சு இந்த மேலே இருக்கிற இந்த ரவுண்டு இதையும் சேர்த்தோம்னாக்கா ஒரு 4.25 இன்ச்சுக்கு இருக்குது. ஓகேவா? நம்ம 4 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். தோராயமாக 4க்கு 4 இருக்குது. ஸோ 4க்கு 4 அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். இது வந்து காஃபி கப்பு கோஸ்டராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 4 செஞ்சுட்டு இதோட இது இந்த ரவுண்டுக்கும் இங்கேயும் ஒன்று செஞ்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேபிள் மேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஐடியா தான். பர்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே 3 வச்சுட்டு 1 2 3 பின்னாடி பக்கமும் 1 2 3ன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி உள்ளார ஒரு துணியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சிங்கனாக்கா அழகான மோட்டிஃபோட சூப்பராக ஒரு பர்ஸு கூட உங்களுக்கு ரெடி ஆகும். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தோரணைக்கு வந்து இது வந்து செகண்ட் ஐடியா இது. ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டு மேலே இந்த சைடில் வந்து ஒரு இந்த பக்கம் இங்கே கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேருந்தே கூட நம்ம வந்து ஒரு மோட்டிஃப் ஆரம்பிக்கலாம். மீன்ஸ் ஒரு கார்ட் மாதிரி
நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். நான் நிறையா வந்து கோர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி செயின் வந்து மெலிசாக இருக்கும். நம்ம வந்து கோர்ஸ் வந்து பார்க்கலாம். மொத்தமான ஒரு கயிறு மண்ணுன்னு வச்சுக்கலாம். கயிறு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஐடியா படி நீங்கள் வந்து செஞ்சிங்கனாக்கா ரொம்ப அழகாக வந்து இந்த மோட்டிஃப் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் குரோஷே கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட பிஸ்னஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.